அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மதி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து என்ன தூங்கிட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு மதி திரும்பி பாக்குறாங்க. சாரின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதி கிட்ட சாரி கேக்குறாங்க. மதிக்கு ஒன்றும் புரியுதுல. எதுக்காக சாரி, நீங்க சொல்றது எனக்கு புரியலன்னு சொன்னதும் இல்ல உன்னை நான் அடிச்சிருக்க கூடாது, யாரா இருந்தாலுமே அடிச்சிருக்க கூடாது, என்னுடைய மாமா என்னுடைய அக்காவை அடிச்சாங்கன்னதோ எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருந்ததோ கோவமா இருந்ததோ அதே படித்தானே உங்களுடைய வீட்லயே இருந்திருக்கும். அதனால சாரி, நீ அடிச்சதும் தப்பு, நான் அடிச்சதும் தப்புன்னு சொல்லி சுரேஷ் முதல் முறையா நம்ம மதி கிட்ட மனசார மன்னிப்பு கேக்குறாங்க. சரி அது மட்டும் தான், வேற எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் என்ன தூக்கம் வருதா, என்கிட்ட பேச எதுவும் இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு மதி அந்த பக்கம் திரும்பினதும் சுரேஷன் தூங்கிடுறாங்க. உடனே மதி சுரேஷை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. மலர் வெளியே உட்காந்து கீரை ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி வந்து என்ன மலரு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. காத்து வரலத்த, அதனால இத கீரை ஆராய்ஞ்சிட்டு இருக்கேன்றாங்க. என்ன மலரு, அதுக்கு முன்னாடிலயும் ஆடி காத்துனா அம்மியே நகரும் சொல்லுவாங்க, ஆனா இப்ப இருக்க ஆடி காத்துக்கு பேப்பர் கூட நகர மாட்டேங்குதுன்னு பேசிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன மலரு காய்கறிக்காரன் வந்துட்டானான்னு சொல்லி கேக்குறாங்க. நேத்தே வந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமா உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி லக்ஷ்மி அக்கா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. எங்க வீட்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம் இல்ல, ரேவதி எப்ப வந்தாலும் கொஞ்ச நேரம் இருப்பான், உடனே போயிடுவான். இல்லைன்னா மாப்பிள்ளை கூட வந்து மாப்பிள்ளை கூட கிளம்பி போயிடுவா. நேத்து பாக்கியராஜ் தான் கூட்டிட்டு வந்தான், வந்தவ போகவே இல்ல. உங்க மாப்பிள்ளையும் வந்தாரு, வரும்போதே முகம் வாட போட்டுன்னு வந்தாரு, வந்துட்டு ரேவதியை கூட்டிட்டு போகாம போயிட்டாரு. அதனாலதான் கேட்டேன். இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க வீட்ல போய் என்ன பிரச்சனை இல்ல, உங்க மாப்பிள்ளை வந்ததுமே ஏகப்பட்டதா சத்தம் கேட்டுச்சே. உடனே மலர் சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய மாமா நேத்து போயிட்டு ஃபுல் பாடி செக் பண்ணிட்டு வந்தாரு. அப்ப அவருக்கு பிபி சுகர் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதனால அவர் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாரு. ரேவதி அதனால பார்க்க வந்திருக்கா. ஒரு நாள் 2 நாள் இருப்பா, ஏன் அம்மா வீட்டுக்கு பொண்ணுங்க வரவே கூடாதான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஏன் என்ன வீட்ல பிரச்சனை இல்லாம இருக்கு, எல்லா வீட்லயும் தான் பிரச்சனை இருக்கு. ஏன் சொன்னா என்ன, நான் ஏதாவது தப்பா இதை எடுத்துக்க போறேனா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்லன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி வந்து என்ன வாயும் தெரியல, எப்படி பேசிட்டு போறா பாரு, இப்படி எல்லாம் ஊர் உலகம் பேசுது. ரேவதி இன்னும் இங்க இருந்தா இன்னும் என்ன பேசுமோ தெரியலன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி புலம்பிட்டு இருக்கா. உடனே மலர் அத்தை, ஊர் உலகத்துக்காகலாம் நம்ம வாழ முடியாது, அப்படி எல்லாம் யோசிக்க முடியாது மலரு, அப்படி யோசிக்கவே கூடாது. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு தான் நம்ம இருக்கலாம். ஆனா ஊர் உலக வாயி நம்ம கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதை பத்தி எல்லாமே யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் எல்லாரும் வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரேவதி எந்திரிச்சு வராங்க. உடனே ரேவதி கிட்ட லக்ஷ்மி கேக்குறாங்க, என்ன நல்லா தூங்குறியான்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நிம்மதியா தூங்கினேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே லக்ஷ்மி ஏங்க பக்காக்கு இருக்கவங்க எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரேவதி தனியா வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கா, ரேவதியோட வீட்டுல ஏதாவது பிரச்சனையா சண்டையா சச்சிரவான்னு சொல்லி 1000 விஷயம் கேட்க வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே ராகவன் அதுக்காக உடனே எல்லாம் அவளை அனுப்பிட முடியாது, ஒரு 2 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி ராகவன் சொல்றாங்க. உடனே பாக்கியராஜ் கோவப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, ரேவதி இனிமே இங்கதான் இருக்க போறா. ஏண்டா மாப்பிள்ளை ஒரு இடத்துல குழந்தை ஒரு இடத்துல இவ ஒரு இடத்துல இருந்தா நல்லாவா இருக்கு. உங்களுக்கு தரணி தான் பிரச்சனைனா நான் தரணி கூட்டிட்டு வரேன், அவர் பண்ண வேலைக்கு அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு இல்லைன்னு. அப்புறம் என்னென்ன புருஷன் பொண்டாட்டினா சண்டை வராம இருக்கான்னு சொல்லிட்டு சுரேஷ் பேசுறாங்க. இங்க பாரு சுரேஷ், அவருக்கு சப்போர்ட் பண்றதை இதோட நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க பாக்கியராஜ் வந்து. உடனே ராகவன், இங்க பாரு பாக்கியராஜ், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. புருஷன் பொண்டாட்டினா சண்டை வர்றதும் அதை சமாதானம் ஆக்கிக்கிறதும் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட, உடனே ரேவதி காலையிலே இதை ஆரம்பிக்கணுமா, எனக்கு தலை வலிக்குது, இந்த பிரச்சனை இத்தோட விடுங்கன்னு சொல்லிட்டு ரேவதி கோவப்பட எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்ப நம்ம மதி காட்டுறாங்க. மதி காலேஜுக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. மலர் வந்து என்ன மதி அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கியா, சரி நீ பாரு, இல்ல இல்ல 2 நிமிஷம் தான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது கரெக்டா ரேவதியும் வராங்க. ரேவதி வந்ததுமே என்ன அம்மா அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க போல, என்ன அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க ரேவதின்னு சொல்லிட்டு மலர் கேக்குறாங்க. வேற என்ன, ஊர் உலகம் எல்லாமே தப்பா பேசுது, அதனால உன் புருஷன் வீட்டுல போயிட்டு வாழ்ற வழியை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிஞ்சி போனா என்ன, அவர் இன்னைக்கு வருவாரு இல்ல நாளைக்கு வருவாரு, சமாதானம் பண்ணி என்ன அனுப்பி விட தான் போறாங்க. அங்க போயிட்டு அதே வேலையை தான் பார்க்க போறேன். ஒவ்வொரு முறையும் இது ஏன் வீடு, நான் சம்பாரிச்ச சம்பாரிப்பில் இல்ல, உட்கார்ந்து சோறு சாப்பிட்ற உனக்கு இப்படி ஒரு திமுறான்னு சொல்லி கேட்பாரு. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா,
மதி என்ன ஆனாலும் சரி நீ வந்து வேலைக்கே போயிட்டே இருக்கணும், பொண்ணுங்கன்னா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடணும்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, உன்ன மாதிரிதான் இண்டிபெண்டா இருக்கணும், நீ வேலைக்கு போ, வீட்டுல இருக்கவங்க இங்க பாரு புருஷனை அனுசரிச்சு போ, குழந்தை பெத்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தையே இல்லைனாலும் பரவாயில்ல, பொண்ணுங்களுக்கு வேலை கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே மலர், ரேவதி சொல்ற மாதிரிதான் நானும் சொல்லுவேன் மதி, நீ வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கவே இருக்காத, நீ கண்டிப்பா வேலைக்கு போகணும், சொந்த கால்ல நீ நிக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மதி கேக்குறாங்க, நீங்க 2 பேரும் கூட நல்லா தான் படிச்சிருக்கீங்க, அப்புறம் எதுக்காக நீங்க வேலைக்கு போகல, நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா வேலைக்கு போகலாம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே மலர், நாங்க இப்படி இருந்து பழகிட்டோம், இதையெல்லாம் சமாளிச்சுட்டு வேலைக்கு போறது இதெல்லாம் நடக்காத காரியம், எதுக்காக, வேண்டாம் விடுங்க, நீ வந்து வேலைக்கு போறத மட்டும் நிறுத்தாதுன்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. மதி வந்து மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களால வேலைக்கு போக முடியும், யாரு ட்ரை பண்ணாலும் வேலைக்கெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு மலர் இருக்காங்க. இப்ப மதிய வந்து பாக்குறாங்க, மதி வேலைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்து மதி கிட்ட போயிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு காலேஜ்ல வேகன்சி இருக்கா, நீ அங்க அப்ளை பண்றியான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல, நான் வந்து உனக்கு புருஷனா வந்து உன்கிட்ட சொல்லல, ஆஸ் அ ஃப்ரெண்டா ரூம்மேட்டா நினைச்சுதான் சொல்றேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காலேஜும் நல்ல காலேஜ் தான், இன்கமும் நல்ல இன்கம் தான் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மல்தி வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா உன்னை நானே டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதியை கூட்டிட்டு போகலான்னு போகும்போது உடனே லக்ஷ்மி கேக்குறாங்க, என்னடா சுரேஷ் அதிசயமா இருக்கு, என்ன உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வெளியே போறேன்றாங்க. உடனே மதி, இல்ல ஒரு காலேஜ்ல அப்ளிகேஷன் வந்து கொடுத்திருக்கேன், அவங்க இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கும், அதுக்கு தான் போறேன்றாங்க. 10,000 20,000 சம்பளத்துக்கு இன்டர்வியூ, அதுக்கு வாங்குற புடவை, இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு பேசாம வீட்டுல இருந்து புருஷன் புள்ள குட்டின்னு இருக்கலாம் இல்லைன்னு சொன்னதும் மதி பேசலான்னு வரதுக்குள்ள சுரேஷ் வந்து எந்த காலத்துலமா இருக்க, இப்ப பொண்ணுங்க எல்லாருமே இண்டிபெண்டா வேலைக்கு போறாங்க, மதி போகணும்னு ஆசைப்படுறா, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு முதல் முறையா சுரேஷ் நம்ம மதியோட கனவுக்கு துணை நிக்கிறாங்க. மதியோட மனசை சுரேஷ் மாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.